இல்லை, இது வந்து ஒரு நிலச்சரிவு அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணோம். இப்போ டெப்ரிஸ் ஃப்ளோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து எல்லாத்தையும் கலந்து கட்டி சேர்த்து வருது அப்படிங்கிறது அது கீழே நடந்த ஒரு நிகழ்வு தான். ஆனால் ஒரு நிலச்சரிவு அப்படிங்கிறது ஒரு லேண்ட் ஸ்லைடு அப்படின்னு நம்ம எதை வந்து சொல்கிறோம் அப்படின்னா, நிலம் தன்னுடைய ஈர்ப்பு தன்மையை இழந்து விட்டு சரிந்து வருவது. அதுதான் நம்ம இங்கே இந்த லேண்ட்ஸ்லைடு இங்கே நடந்திருக்கிறது அதுதான். இது வந்து மக்கள் வாழாத ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி ஃபீட் ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு மலை சார்ந்திருக்கக்கூடிய பிரதேசத்தில் அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மண் அப்படியே அரிச்சு அப்படியே இறங்குது. அதிகப்படியான மழை பொழிவின் காரணமாக மண் அப்படியே உதிர்ந்து அப்படியே மொத்தமாக வந்துட்டு அப்படியே ஃப்ளோ ஆகி வருது. ஸோ இது வந்து ஒரு லேண்ட்ஸ்லைடு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள, இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சரி சார். இப்போ இந்த வயநாடு பகுதியை பொறுத்தவரை அது ஒரு மலைப்பகுதி, செங்குத்தான ஒரு மலைப்பகுதியாக இருக்கிறது. இந்த செம்மண் அடுக்குகளாக உருவாக்கப்பட்ட அந்த வயநாடு பகுதியை மட்டுமல்ல, அதில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பாலக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுமே அந்த ஒரு 12 மாவட்டங்கள் அது போன்ற அந்த மலைப்பகுதியாகத்தான் கேரளாவில் இருக்கிறது. ஒரு புறம் மேற்கு தொடர்ச்சி மலை, மறுபுறம் அரபிக்கடல் என்ற அந்த இடையில் உள்ள அந்த பகுதியில் தொடர்ந்து இது போன்ற இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நிலச்சரிவுகள் சிறிய அளவில் அங்கங்கே நடைபெறுவது வழக்கமாக இருக்கிறது. இதற்கு மற்றொரு மிக முக்கியமாக காரணமாக கூறப்படுகிறது, வயநாடு ஒரு சுற்றுலா தலமாக உருவானதும் அங்கு தேயிலை தோட்டங்கள், தோட்டப்பயிர்கள், மரங்கள் அளிக்கப்பட்டு தோட்டப்பயிர்கள் உருவாக்கப்பட்டதும் ஒரு காரணம் என்ற ஒரு கருத்து இப்போது முன்வைக்கப்படுகிறது. உண்மையிலேயே இது இந்த மலைப்பகுதிகளை அழித்து இந்த தேயிலை தோட்டங்கள் மற்றும் இந்த ரப்பர் மரங்கள் ஆகியவற்றை அமைக்கப்பட்டதால் தான் இந்த நீங்கள் சொல்வது போல் இந்த லேண்ட் ஸ்லைடு அல்லது டெப்ரிஸ் ஃப்ளோ போன்றவை ஏற்படுவதற்கான காரணம் அமைந்து விட்டது என்று கூறுகிறார். அது உண்மையாக சார்? அதாவது இதை வந்து ரொம்ப சிம்பிளாக இன்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்துட்டு மனித இடர்பாடின் காரணமாக நிகழ்ந்ததா அப்படின்னு, வெதர் இட் இஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர் அப்படிங்கிறதா நீங்கள் கேட்குற கேள்வியை ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். இல்லை இது இயற்கையாக மழை பெஞ்சுது, இயற்கையாக வந்து மண் சரிஞ்சு வந்துருச்சு, அதனால இயற்கை சீற்றம், இயற்கை பேரிடர் அப்படின்னு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது நிச்சயமாக முழுக்க மனித செயற்பாடின் காரணமாக உண்டான ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் பார்க்க. இப்போ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் 2. ஒன்று, அதிகப்படியான மழைப்பொழிவு. இந்த அதிகப்படியான மழைப்பொழிவு ஏன் உண்டாச்சு அப்படி, அதுக்கும் ஹியூமன் இன்டர்வென்ஷன் என்ன காரணம் இருக்குன்னு கேட்கலாம். அது ஒண்ணு. 2வது, இவ்வளவு அதிகமான மழை பொழிந்தாலும் அந்த மண்ணைய அதை தாங்கும் திறனை இறந்து சரிஞ்சு போனது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இந்த இரண்டுக்குமான பின்னணியில் என்ன ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கு அப்படின்னா, இங்க அதிகமான மழை பொழிவு உண்டாகுவதற்கான காரணம் என்னன்னா, அரேபிய சி அதிகமான டெம்பரேச்சர், மெரின் ஹீட் டெம்பரேச்சர் அங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் அந்த டெம்பரேச்சர் அங்க இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு காரணம் குளோபல் வார்மிங்கா இருக்கு. குளோபல் வார்மிங் ஏன் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, மேற்கத்திய நாடுகள் கடந்த 200 வருடங்களாக தொடர்ச்சியாக நிலக்கரி உள்ளிட்ட ஃபாசில் ஃபியூலை அதிகமாக எரித்ததுன்னு ஒரு காரணம். அப்போ இன்னைக்கு அட்மாஸ்பியரில் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த அதிகமான இன்க்ரீஸ் ஆனது அதிகப்படியான ஹீட்டை ட்ராப் பண்ணுது. அது குளோபல் வார்மிங் நம்ம சொல்கிறோம். அந்த ஹீட் அப்படிங்கிறது நம்ம எல்லா பகுதியுமே சூடாக்கி கொண்டிருக்கிறது. கடல் பரப்பையும் சூடாக்கி கொண்டிருக்கிறது, அரேபிய கடலையும் சூடாக்கி கொண்டிருக்கிறது. ஸோ அதிகப்படியான மழை பொழிவுக்கு இது ஒரு காரணமாக இருக்கு. அப்போ ஷார்ட் டேர்மில் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபாலை உண்டாக்கியிருக்கு. 48 மணி நேரத்துக்குள்ளாக 57 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாயிருக்கு அந்த வயநாடு பகுதியில். அப்போ இவ்வளவு அதிகமான மழை பொழிவுக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கு கிளைமேட் சேஞ்ச். இது மனித செயல்பாட்டின் காரணமாக, இது ஹியூமன் இன்டியூஸ்டு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு தான் சொல்றாங்க. நம்பர் 1. 2வது, சரி இவ்வளவு அதிகமா மழை பெஞ்சாலும் அந்த மலை பிரதேசம் இதை தாங்கி நிற்கக்கூடிய திறனோடு இருக்கணும் இல்லையா? கடந்த காலங்கள் அப்படித்தானே இருந்துச்சு. இப்ப ஏன் அது இல்லை அப்படிங்கும் போது அங்க எக்கோசிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிருக்கு. அந்த மண் தன்னுடைய இயல்பு தன்மையை இழந்து விட்டு இருக்கிறது. அப்ப இந்த மண் ஏன் தன்னுடைய இயல்பு தன்மை இழந்து போச்சு? அங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, அங்க இருக்கக்கூடிய மார்பாலஜிக்கலாக இருக்கக்கூடிய அமைப்பு முறை, அங்க இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம், அங்க இருக்கக்கூடிய தாவர வகைகள், அங்க இருக்கக்கூடிய மரம் செடிகளில் ஏன் இந்த மழை வெள்ளத்தை தாங்கும் திறனற்றதாக மாறிவிட்டன அப்படின்னு கேள்வி இருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை தன்னுடைய இயல்பிலிருந்து மாற தொடங்கி விட்டது அப்படிங்கிறது. இது எப்ப நிகழ்ந்துச்சுன்னா, முதலாக ஆங்கிலேயர்கள் இங்க நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையர்கள், குறிப்பாக இந்த வயநாடு பகுதியில் அவர்கள் 200 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது அங்க இருக்கக்கூடிய பழங்குடியெல்லாம் அடிச்சு துரத்துனாங்க. அவர்களை கொன்று வைத்தார்கள். கொன்று கொழுவித்து அந்த இடத்தை இவங்க கேப்சர் பண்ணி அங்க இருக்கக்கூடிய தேக்கு மரங்களை வெட்ட ஆரம்பித்தார்கள் அவர்களுடைய தேவைகளுக்காக, அவர்களுடைய ப்ரொடக்ஷனுக்காக. அங்க இருக்கக்கூடிய நிலவியல் அமைப்பை மாற்றி அமைக்க ஆரம்பித்தார்கள். முதலாக மேற்கு தொடர்ச்சி மலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியவர்கள் யாருன்னா, இந்த காலனியல் காலகட்டத்தில் பிரிட்டிஷர்ஸ் பீரியட்ல தான் நடந்துச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சேஞ்ச் அப்படிங்கிற நடந்துச்சு. அவர்கள் உண்டாக்கிய அந்த மாற்றம் அப்படிங்கிறது சுதந்திரப்பட்டதுக்கு பின்பாக சமவெளியில் இருக்கக்கூடிய மக்கள் மேல குடியேற ஆரம்பிக்கிறாங்க. அவங்க குடியேற என்ன பண்றாங்க, கொஞ்சமா பிளான்டேஷன்ஸ் அப்படிங்கறத விரிவாக்கம் செய்கிறார்கள். அங்க போய் என்ன பண்றாங்க, ரப்பர் பிளான்டேஷன் கொண்டு வராங்க, காஃபி பிளான்டேஷன் கொண்டு வராங்க, டீ பிளான்டேஷன் கொண்டு வராங்க, பெப்பர் பிளான்டேஷன் கொண்டு வராங்க. அப்போ அவர்களோட உற்பத்தி அதம் நலம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாம தாவர வகைகளை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க.
இவை என்ன செய்யுதுன்னா அதனோட எக்கோசிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணுது. அதற்கு தேவையான சாலைகள் அமைப்பது, அதற்கு தேவையான கட்டுமானங்களை கொண்டு வருது, அங்க நிறைய மைனிங் ஆக்டிவிட்டிஸை பண்ணுவது, இந்த மாதிரி தொடர் நிகழ்வு பண்றாங்க. இவை எல்லாமே சேர்ந்து அந்த அமைப்பு முறை தலைகீழாக மாற்றம் செய்து விட்டார்கள். அதன் காரணமாக தான் இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய நிலச்சரிவு அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. அப்போ இந்த இரண்டு செயல்பாடுக்கும் பின்னணியில் இருப்பது என்பது மனித செயல்பாடுகள் தான் அப்படின்னு நிச்சயமா நாம் புரிந்து கொள்ளலாம்.